எப்பவும் நீ பாட்டுக்கு டக்கு டக்குன்னு எங்க வீட்டுக்குள்ள வந்துருவ. இன்னைக்கு அப்படி வந்துராத. அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இப்படி இங்கிதமே இல்லாம 8 மணிக்கெல்லாம் கதவை சாத்திட்டு எங்க வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே வரலையா? இல்ல, நான் இப்ப உன்கிட்ட சொல்றதுக்கு இங்கிதம் பார்த்தேன்னு வெயி. நீ இங்கிதம் இல்லாம கதவை தட்டுவ. நீ என்னைக்காவது இங்கிதத்தோட நடந்திருக்கியா? புதுசா கல்யாணம் ஆனவங்க முன்ன பின்ன இருப்பாங்கன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? என்ன உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறியா? என்ன வெறுப்பேத்துறியா? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா உனக்கு ஏன் வெறுப்பாகுது? எனக்கு புரியவே இல்ல. ஏன் குழலி, ஏன் அப்படி ஆகுது? சும்மா நடிக்காத. நீ யாரு எப்படிப்பட்டவன்லாம் எனக்கு தெரியும். போதும், ஓவரா சீனை போடாத. யாருக்கோ மனசு ரொம்ப டென்ஷனா இருக்கு போல இருக்கே. டேய், இங்க பாரு குழலி, மத்த எல்லாரும் உன்னை அப்பாவின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ என் புருஷனுக்கும் என் பொண்ணுக்கும் ஆதரவா இருந்திருக்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். நாங்க எங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். அதனால நீ போய் உன் வாழ்க்கைய ஆரம்பி. அதான் உனக்கு நல்லது. சும்மா இப்படி நின்னு வயிறு எரிஞ்சிட்டு இருக்காத. போ, வெளியே போ. நான் உள்ள போறேன். என்னங்க? என்னங்க? என்ன அன்பு? அட பாவி, உனக்கும் வெக்கமா இல்ல? நீயும் ரெடியா இருக்க, வெக்கமே இல்லையா உனக்கு? என்ன குழலி? ஒண்ணு இல்ல. குழலி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். பாய். வாங்க போலாம். என்ன குழலி, இன்னும் போலையா? போ. நான் கதவை பூட்டணும்ல. வா. சிவம், கொஞ்சம் எழுந்து நில்ல. என்ன அன்பு? அன்பு, என்ன பண்ற? உட்காரு. என்ன அன்பு இது? கணவனோட கால்ல மனைவி விழுந்து பிளெஸிங் வாங்குறது இயல்பு தானே? சிவம், பாதி பால் எனக்கு கொடுக்கணும்.
பாட்டு போடலாமா? போடலாமே. கேட்பதில்லை உன் உடவை தானை சார்ந்தது இந்த பூமி ஏன் அவ்வளோ தூரம் தள்ளி உட்கார்ந்துருக்கீங்க? அவ்வளவுதானா? சிவம், லைட்டை ஆஃப் பண்ணிடலாமா? ம். அன்பு, அன்பு, ஏய். நிஜமாவே நான் ஒரு ஃபீலிங்கோட இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சேன்ல. அதுல ஆமா, ஒரு செகண்ட் நான் ஏமாந்துட்டேன். உன் கூட மனைவியா வாழ்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் கூட நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அது நடக்கணும். நம்ம வீட்ல உள்ளவங்க சம்பிரதாயமா ஏற்பாடு பண்ணி இப்படி நடக்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. புரியுது அன்பு. கல்யாணம், திரும்ப தாலி பிரிச்சு கோக்குறது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையாவே அமைஞ்சிருச்சு. நாம 2 பேரும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கையாவது நம்ம மனசார அமையணும். எல்லாமே எனக்கு புரியுது அன்பு. ஆனா எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நீ குழலிய வெறுப்பேத்த தானே இதெல்லாம் பண்ண? ஓ, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? குழலிய வெறுப்பேத்துறதுக்காக நீ பண்றன்னு தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. கதவை மூடுற வரைக்கும் தான் குழலிய வெறுப்பேத்துறதுக்கு. அதுக்கப்புறம் அவளை இமேஜின் பண்ணிப்பா. பாவம் அவ. யாரு? அவளா? அவளை பார்த்து நீ பாவப்படாத. அவ கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. இல்ல இல்ல, அவ ஆசைப்பட்டபடி கல்யாணம் நடக்கலையேன்னு கோவத்துல இருக்கா. மத்தபடி அவ ரொம்ப தப்பான ஆள்லாம் கிடையாது. நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்து கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லணும்? அது உன்னோட இஷ்டம். அடுத்து என்ன? ஸ்வீட் எல்லாம் இருக்கு, வேணும்னா எடுத்து சாப்பிட்டுட்டு ஹால்ல போய் படுத்துக்கோ. கண்டிப்பா ஹால்ல போய் தான் படுக்கணுமா? அவசியம் இல்லதான், இங்கேயே படுத்துக்கோ.
நான் தூக்கத்துல கொஞ்சம் உருளுவேன். ம், நான் தூக்கத்துல கொஞ்சம் உதப்பேன். ம், ஆ, சிவம், அந்த தலையணைய கொஞ்சம் எடுங்க. நமக்கு நடுவுல எவ்வளோ பெரிய சுவர் இருந்துச்சு. அது இன்னைக்கு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. இந்த சாதாரண தலையணையெல்லாம் ஒன்றும் இல்லை. சிவம், காஃபி குடிச்சியா? என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லையே. மேடம் திடீர்னு வெக்கப்படுறீங்களே, என்ன விஷயம்? நேத்து தானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அடுத்த நாள் காலையில பொண்ணுங்கெல்லாம் இப்படி வெக்கப்பட்டுட்டு தானே வருவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னால எல்லா ரியாக்ஷனும் கரெக்டா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் கொடுக்குற ரியாக்ஷனும் கரெக்டா இருக்கு. ஆனா நடுவுல கொஞ்சம் பக்கத்தையே காணுமே. இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உங்க அம்மா அப்பா இப்ப வந்துருவாங்க. ஆர்ட் டைரக்டரை வச்சு ஃபர்ஸ்ட் நைட் செட் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க வர்றப்ப எப்படி ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு ரிஹர்சல் பண்ணேன். தோ வந்துட்டாங்க. வாங்க வாங்க. இனியா, அன்பு, வாங்க அத்தை. கலை எங்க? கார்ல தூங்கிட்டு இருக்காமா. நான் போய் தூக்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இப்ப போய் தூக்குனா எழுந்துச்சிருவா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போ. அப்பா, நைட் நான் இல்லாம உனக்கு போர் அடிச்சிருக்குமே. ஆமா. ஆண்டி, எப்பவுமே அப்பா தனியாவே தூங்க மாட்டாங்க. அப்பாவுக்கு எப்பவுமே நான் இருக்கணும். எனக்கு எக்ஸாம் இருக்குன்னா அலாரம் வச்சு நான் தனியா படுத்துப்பேன். அப்பா பாட்டி ரூம்ல படுத்துப்பாரு. வேற யாரும் இல்லனா டைகருக்கும் ஜஸ்டிஸ்க்கும் கால் பண்ணி வர சொல்லி படுத்துப்பாரு. எப்படி பண்ணிட்டு நீ தனியா தூங்குன? அது இல்லடா, சும்மா பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன். அம்மா, என்ன தேடினியாமா? ஆமாண்டா, உன்னை தேடாம எப்படி இருப்ப? கோவில்ல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பெரிய ரூம். நாங்க நைட் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். சரி, 2 பேரும் உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. போங்க போங்க. வா வா, சீக்கிரம் போ பாரதி. அப்புறம் செய்வான். சொல்லுங்கப்பா. சொல்லாம கொள்ளாம ரெடி பண்ணிட்டோம். உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? என்னதுப்பா? இல்லப்பா, திடீர்னு பிள்ளைங்களை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டோம், அத சொன்னேன். இல்லப்பா, அது ஓகே தான். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள்லாம் தள்ளி தள்ளி வேற போய்கிட்டு இருந்துச்சு. அதான் நானும் மாமாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அன்பு, புரியுது அத்தை. உனக்கு ஒன்னும் எங்க மேல கோவம் இல்லையே? எதுக்கு அத்தை? இல்ல, பாரதியையும் கலையையும் உன்கிட்ட சொல்லாம கோயிலுக்கு கூட்டு போயிட்டேன்ல, அதான் கேட்டேன். மத்தபடி என் மேல எந்த கோவமும் இல்லல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பெரியவங்க நீங்க.
நீங்க பார்த்து முடிவு பண்ணிருக்கீங்க. அது எங்க நல்லதுக்காக தானே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் உன்கிட்ட சொல்லாமையே கிளம்பி போயிட்டோம். சரி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நாங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ம்? அப்புறம் அன்பு, சந்தோஷமா இருக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி பிள்ளைங்களை பத்தி நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை. வாங்க. அம்மா என்ன சிரிக்கிற? இல்ல, அவங்க நமக்கு நடுவுல எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்? யோசிக்கிறது ஒன்னும் தப்பில்லையே. சரி, என்கிட்ட கேட்டா என்ன சொல்லட்டும்? எல்லாம் ஓகேன்னு சொல்லு. எனக்கு பொய் சொல்றது கொஞ்சம் பிடிக்காது. என்னது? பெத்த அப்பா அம்மா கிட்ட போய் பொய் சொல்ல வேண்டியிருக்கேன்னு. அதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அந்த பொய் உண்மையாகட்டும்னு. உன் கூட இருக்கும்போது நான் 2 பிள்ளைங்களுக்கு அம்மாங்கிறதே மறந்து போயிடுது. காலேஜ் படிக்கிறப்ப யாரையோ பார்த்து ஃபீல் ஒண்ணு வருது. எனக்கும் தான். இத கேட்டா வெறுப்பாகிற ஆள் ஒண்ணு வருது. வா போலாம். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா, என்னக்கா இன்னைக்கு வேலைக்கு நீங்க போலியா? நைட்டு தூங்காம ஒரு மாதிரியா இருக்கு குழலி. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடலான்னு இருக்கேன். நீயும் தூங்காத மாதிரி இருக்க. ஆமாக்கா, நைட்டெல்லாம் ஒரே கொசு தொல்லை. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. நல்ல விஷயம். ஒரே விஷயத்த சுத்தி சுத்தி வராம அடுத்த கட்டத்துக்கு போறது நல்லது தானே. ஒரே நாள் ராத்திரியில உன் வாழ்க்கைய மாறப்போகுது, என் வாழ்க்கையும் மாறப்போகுது. சிவம், போலாமா? திமிராவா போற? உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. சிவம், இப்பதான் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப போய் குழலிக்கு பொண்ணு பாக்குறத நம்ம வீட்டுல வச்சுதான் பண்ணணுமா? இல்லம்மா, மேல இருக்கிற ஹால்ல அவ்வளவு வசதி இருக்காது, கீழே வச்சு பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. எல்லாம் சரிதான். அன்பு வரத்துக்குள்ள பொண்ணு பாக்குறத முடிச்சிட்டோம்னா நல்லது. இல்லம்மா, அன்பு வரத்துக்கு லேட் ஆகும் தான் சொன்னா, அதுக்குள்ள முடிச்சிடலாம். என்ன சிவம், உங்க அம்மா என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல பாட்டி. மேல நாங்க இருக்கோம், கீழே இவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்கோம். மேல வசதி பத்தாதுன்னு தான் இங்க வச்சோம். லக்ஷ்மி, உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையம்மா. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா பழகி இருக்கோம். நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதுல நாமளும் இருக்கணும்ல. நாங்களே முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்மா. சரி, பொண்ண வர சொல்லுங்க. அம்மா குழலி, குழலி இருங்க, நான் போய் கூட்டு வரேன். சரி. நல்லபடியா முடிஞ்சிரும்ல. சிவா, கொஞ்சம் இருங்கம்மா, பொண்ணு இப்ப வந்துருவா. எங்கப்பா? வாமா. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான்.
ஆ எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுமா. வணக்கம். இந்த எல்லாருக்கும் காஃபி கொடு. எல்லாருக்கும் கொடுமா. அம்மா இருக்கட்டுமா, இப்பதான் எல்லாருமே ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம், வைங்க அப்புறமா குடிச்சுக்கலாம். உட்காருமா. உட்காரு. உட்கார். மருமகனே, பொண்ண நல்லா பாத்துக்கடா. மாமா உங்களுக்கு தெரியாத மாமா, எனக்கு எல்லாமே அம்மா தான். ஏமா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எனக்கு எல்லாமே பாட்டி தான். பாட்டிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏமா இருந்தாலும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு உன் வாயால சொல்லுமா. எனக்கு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்கு பாட்டி. வர முகூர்த்தத்திலேயே நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாமாமா? அம்மா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சில விஷயங்களை தாம்பலம் மாத்துறதுக்கு முன்னாடி தெளிவுபடுத்திக்கலான்னு பாக்குறேன். என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே? ஏன்பா நீங்க மாப்பிள்ளைக்கு யாரு? பையனோட தாய் மாம. ஓ கேளுப்பா கேளு. இல்லைங்க, பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் பிக்ஸ் பண்ணி மேடை வரைக்கும் வந்து கடைசியா கல்யாணம் வேணான்னு பொண்ணு ஓடி போச்சாமே.